தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் மிக மிக நல்ல அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கான காரணம் அவர் மனிதநேயக்க மிக்க ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறதுனால தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஒன்றுனாலும் சீமான் அவர்கள் தான் முதல்ல போய் நிற்பார் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது மக்களுக்காக இருக்கட்டும், வேற்று அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே சீமான் அவர்கள் நிற்பார் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ பாமகவோட எம்எல்ஏ ஜி.கே. மணி அவர்கள் உடல்நல குறைவால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது. ஜி.கே. மணி மட்டும் இல்லாமல் நிறைய பாமக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அதனால அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இவங்களை போய் பார்த்தாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா முதல் நாளாக சீமான் அவர்கள் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஜி.கே. மணி அவர்களை சந்திச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. சீமான் அவர்கள் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனா சீமான் அவர்கள் அவர் மனிதநேயக்க மிக்க ஒரு அரசியல்வாதியா இருக்கிறனாலையும் கூட பிளஸ் ஜி.கே. மணியும் சீமான் அவர்களும் ஒரு காலத்துல க்ளோஸா இருந்திருக்கலாம். அதனால கூட போய் சீமான் அவர்கள் பார்த்திருக்கலாம் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆனா மற்ற அரசியல்வாதிகளோ மற்ற அரசியல் தலைவர்களோ பார்த்தாங்களா அப்படின்றது தெரியல. எவ்வளவோ விமர்சனங்களை சீமானவர்கள் மேல பாமகவினர் வச்சிருக்காங்க. அந்த விமர்சனங்களா மறந்து சீமானவர்கள் போய் நின்றுருக்காங்க. அதே மாதிரி திமுகவினரா இருக்கட்டும், ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்களா இருக்கட்டும், யாரு இருந்தாலுமே கூட சீமானவர்கள் அங்க போய் முன்னாடி நின்று அந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தா போய் பாப்பாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுதான் சீமானவர்களோட அரசியல். அதை தாண்டி இவங்க பேசுறதெல்லாம் கிடையாது. சீமானவர்கள் கோமா திட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா அந்த யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்காக முதல்ல நிற்கக்கூடிய ஒரு நபரா சீமானவர்கள் இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுவே நாம் தமிழர் கட்சியினருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. இப்படி ஒரு அரசியல்வாதியோட கட்சியில் நம்ம இருக்கோமே அப்படின்றது பெருமையா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.